அனைவருக்கும் வணக்கம். நம் உறவுகள் குரூப்பின் மூலம் கடந்த வருடம் சுந்தரகாண்டம் போட்டி நடத்தி இந்த வருடமும் ராமாயணம் கதை சொல்லும் போட்டி நடத்தி வரும் திரு சோனாராம் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ராமாயணம் கதை படிக்கும் வாய்ப்பு அவரால் எனக்கு கிடைத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். நான் படித்து ரசித்த ஒரு காட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவையே மிஞ்சின ஒரு காதல் காட்சி. கம்பராமாயணத்தில் ராமனும் சீதையும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற காட்சியை மிதிலை காட்சி படத்தில் கம்பர் அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். விஸ்வாமித்ரர், ராமர், லக்ஷ்மணன் 3 பேரும் மிதிலை நோக்கி நடந்து வர்றாங்க. அப்போது அங்கே மதில் மேலே இருக்க கொடியெல்லாம் அசையுது. இந்த காட்சியை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதிலை நோக்கி வர்ற ராமனை வான்னு கையசைச்சு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ராமர் ஏன் மிதிலைக்குள்ளே வரணும்? காரணம் இருக்குது. அதை கவிஞர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மையறு மலரின் நீங்கியான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள். எந்த குற்றமும் செய்யாமல் தாமரை மலரை விட்டு நீங்கி மனித பிறப்பெடுத்து திருமகள் வந்து இந்த நகரத்தில் சீதையாக பிறந்திருக்கா, அவளை வந்து கைப்பிடிச்சுக்கோ அப்படின்னு ராமன் அழைக்கிற மாதிரி அழகாக வர்ணிச்சிருக்கார். சீதை அப்பேற்பட்ட அழகியா? பின்ன அந்த மன்மதனால் கூட சீதையோட அழகை ஓவியமாக தீட்ட முடியாதான். மன்மதன் யோசித்தான். மற்ற வண்ணங்கள் எல்லாம் சீதையை படமாக வரைய முடியாதப்ப அமுதத்தை எடுத்து அதில் தூரிகையை தொகுத்து படமாக வரைய ஆரம்பித்தான். அப்பேற்பட்ட அமுதத்தால் கூட அந்த பேரழகை பதிவு செய்ய முடியலை. மன்மதன் அப்படியே திகச்சு நின்றுட்டான். இப்படி கம்பர் வர்ணிச்சுட்டு இருக்கும் போதே ராமன், லட்சுமணன், விஸ்வாமித்ரர் மிதிலைக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே பல அழகான காட்சியை பார்த்துட்டு நடந்து வர்றாங்க. அப்போது அங்கே ஒரு நடன சாலை இருக்குது. ஒரு பக்கம் பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சில பெண்கள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி பெண்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்காங்க. இதில் ராமன் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கல. அந்த அழகான காட்சியை பார்த்துக்கிட்டே 3 பேரும் அரண்மனை நோக்கி வர்றாங்க. அரண்மனையோட கன்னி மாடத்தில் சீதை நிற்கிறாங்க. சீதையை பார்த்த மனிதர்கள் எல்லாம், அடடா, நமக்கு தேவர்களைப் போல இமைக்கா விழிகள் இருந்தால் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாமேன்னு இயங்குறாங்க. அதே போல் தேவர்களெல்லாம் நமக்கு இவளோட அழகை பார்க்க 2 கண்கள் போதாது, 7-8 கண்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தவிக்கிறாங்க. கன்னிமாடத்தில் சீதைக்கு அருகே நிறைய பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாரோட அழகும் சீதையோட அழகோட ஒப்பிட முடியலை. 100 கோடி மின்னல்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் தலைவியாக மின்னல் அரசியாம் சீதை. அப்பேற்பட்ட சீதையை ராமன் பார்க்கிறான், அவளும் அவனை பார்க்கிறான். புகழ்பெற்ற அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இந்த பாடல் இப்படி தான் தொடங்குது. என் அரு நலந்தினால் இணையவள் நின்று வழி கண்ணொரு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அதாவது அழகின் எல்லை இதுதான் என்று நினைப்பதற்கும் அரிய அழகுடைய சீதை நின்ற பொழுது ஒருவர் கண்களோடு மற்றொருவர் கண்கள் கவர்ந்து பற்றி கொண்டு ஒன்றை ஒன்று கவர்ந்து உண்ணவும் இருவரது அறிவும் நிலை பெற்று இருக்காமல் ஒன்றை ஒன்று கூடி ஒன்றுபடவும் ராமனும் சீதையும் பார்த்தான், சீதையும் ராமனை பார்த்தாள். நன்றி.